Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் SGT and TET paper 1 and 2ல 10th standard social scienceல இருக்கிற economics part உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அதில் இருக்கக்கூடிய important points பார்க்குறோம். Before moving into ஒரு சில இம்பார்ட்டண்ட் நோட்டு. இப்போ 10th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸில் எந்த லெசன்லாம் இம்பார்ட்டண்ட்டு, எதை படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரியும் சோஷியல் சயின்ஸ் வந்து 4 டிவிஷனாக பிரியும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஓவராலாக 10 லெசன்ஸும், ஜியாகிரஃபியில் ஓவராலாக 7 லெசன்ஸும், சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் 5 லெசன்ஸ் இருக்கும். இந்த 4 டிவிஷனில் சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் கேள்விகள் வரும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் விஷயம் என்னென்னா, எக்கனாமிக்ஸ் பார்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான லெசன் தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கேள்விகள் அதில் வரும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹிஸ்ட்ரியை படிக்கிறீங்களோ இல்லை லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறீங்களோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் எக்கனாமிக்ஸில் வந்து கேள்விகளை வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கம்மியான பாடப்பகுதியில் இருந்து நிறைய கேள்விகளை நம்மளால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ ஓவராலாக ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் சொல்கிறேன். ஒரு 10 கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 3 முதல் 4 கேள்விகள் வந்து சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்துடும். 12-13 பாடங்களை படித்து 3 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத விட இந்த 4-5 பாடங்களை படித்து 2-3 கேள்விக்கு நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த பேலன்ஸ் ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, கம்மிங் டு த பார்ட் ஆஃப் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய 5 பாடங்களில் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. ஓகே, ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த நிறுவனம், அதோட தலைமையகம், அதே மாதிரி அந்த தொழிலின் வகை, அந்த நிறுவனத்தில் இயங்கக்கூடிய நாடுகள், இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரோ மோட்டோகார்ப், அவங்களோட தலைமையகம் பார்த்திங்கன்னா புதுடில்லி. வாகன தொழிலகம் கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்ரிக்கா, இது 3ம் பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் இயங்கக்கூடிய நாடுகள். அடுத்து பஜாஜ், இதோட தலைமையகம் பூனாவில் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா வாகன தொழிலகம். ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் பங்களாதேஷ் இதோட நிறுவனம் இயங்கும் நாடுகளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிவிஎஸ், சென்னை வாகன தொழிலகம். பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ மற்றும் பெரு இதோட நிறுவனங்கள் இயங்கக்கூடிய நாடுகள். அடுத்து பாரத ஸ்டேட் வங்கி, மும்பை இதோட தலைமையகம். தொழிலின் வகை வங்கி. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ் மற்றும் பெல்ஜியம் இதோட இயங்கும் நாடுகள். அடுத்து பாரத் ஏர்டெல், இதோட தலைமையகம் புதுடில்லியிலையும், தொழிலின் வகை தகவல் தொடர்பாகவும், இதோட நிறுவனம் இயங்கக்கூடிய நாடுகள் தெற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவாகவும் இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5 வெரைட்டி பார்த்துருப்போம். இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு, அதோட தலைமையகம் இதெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா 2 நிறுவனத்துக்கு வந்து நிறுவனம் இயங்கும் நாடுகளில் இருக்குது. ஒன்று அந்த மோட்டோகார்ப், 2வது வந்து பாரத் ஏர்டெல். இஃப் சப்போஸ் இந்த ஏர்டெல்லை பற்றி கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தகவல் தொடர்பு இயங்கும் நாடுகள்னு சொல்லி, இதில் பார்த்திங்கன்னா தெற்காசியா, ஆஃப்ரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃப்ரிக்கா அப்படின்னு கொடுத்துட்டு வேறு நாடுகள்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யோசிப்போம் பாரத் ஏர்டெல்னு இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா கொடுத்துருக்காங்களே, கண்டிப்பாக ஆஃப்ரிக்காவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி தான். ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கான்னு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே சார்ட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் பெக்யூலியராக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு நம்ம அங்கே நினைப்போம், வந்து பார்த்தா ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2024 இருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக புக்கு மாறினதப்போ பார்த்திங்கன்னா அப் டு 2018 வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய இயர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம தேடி போய் பார்த்து படிப்போம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அது கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே தேவைப்படுறதா இருக்கும். ஆனால் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக புக் இன்ஃபோ தான்.
புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபோ தான் அப்படியே கேட்க போகிறாங்க. அதனால் இந்த லாஸ்ட்டாக கவர் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், சோனி கார்ப்பரேஷன், நெட்டில், ஹவுலக் பேக்கார்டு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், டாடா குழுமம், சிட்டி குழுமம், மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன், பெப்சி நிறுவனம், ஐபிஎம், கொக்கோ கோலா நிறுவனம், இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இப்போ பார்த்துட்ருக்குற லெசன் பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த எம்என்சி ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டோடது. காட் அப்படின்னு சொன்னால் அதோட எக்ஸ்பேன்ஷன் கூட ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மு. இது வந்து பார்த்திங்கன்னா காட் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1947 ஒரு 23 நாடுகள் வந்து இதில் வந்து கையெழுத்திடுறாங்க இந்த ஒப்பந்தத்தில். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஒன்றா வந்து பங்கேற்குது. அதே மாதிரி இதோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா பலவிதமான கட்டணங்களை வந்து ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு, அதே மாதிரி மானியங்களை வந்து குறைக்கிறது, அதே மாதிரி சர்வதேச வர்த்தகங்களை வந்து அதிகரிக்கிறது, இதெல்லாம் இதோட இம்பார்ட்டன்ஸு. இந்த சுற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க, எப்பப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. முதலாவது வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் 1947. ரெண்டாவது அன்னிசி, ஃப்ரான்ஸ், 1949. மூன்றாவது டார்குவே, இங்கிலாந்தில் இருக்கக்கூடியது, 1950 1951 வரை. 4, 5 மற்றும் 6 ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. வருடங்கள் பார்த்திங்கன்னா 1956, 60, 61 வரை. 64 67 வரை. 7வது டோக்கியோ, ஜப்பானில், 1973 முதல் 79 வரை. 1986 முதல் 1994. 8வது மற்றும் இறுதிச் சுற்று பாண்டலால் எஸ்டி, உருகுவே. இதை உருகுவே சுற்று என்று அழைத்தனர். அந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க, பாண்டலால் எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இது 8வது சுற்று, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உலக வர்த்தக அமைப்பு. இப்போ வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காட் உறுப்பு நாடுகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கடைசி சுற்று உருகுவேல 8வது சுற்றுன்னு பார்த்தோம். இப்போ தான் அதோட லாஸ்ட் ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடுவாங்க. எதுக்கு? WTOக்கு. இந்த அமைப்பை வந்து ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 104 உறுப்பு நாடுகள் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அட் ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பிக்கும்போது. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஜான்வரி 1 அன்னைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க கரண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பில் வந்து 164 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே கூட இருக்கும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஆஸ்பர் எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி 164 நாடுகள். இதில் அவங்க தப்பாக கொடுத்துருந்தா கூட நாளைக்கு நமக்கு கிளைம் போனோம்னா கூட நமக்கு வந்து ஆன்சர்ஸ் நமக்கு கிரெடிட்ஸாக அமையும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம். இதோட தலைமையகம் பார்த்திங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நோக்கம் வணிகத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் அயல்நாட்டு வாணிபம். அடுத்து உறுப்பினர்கள், தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர், 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படின்னா ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பது. அடுத்து உலகமயமாக்கலின் 3 நிலைகள்: தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். அடுத்து எல்பிஜி அப்படின்னு சொன்னால் தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன், தனியார் மயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன், மற்றும் உலகமயமாக்கல், குளோபலைசேஷன். இதுதான் எல்பிஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பன்னாட்டு நிறுவனமானது அதன் சொந்த நாட்டிற்கும் வெளியே குறைந்தபட்சம் வேறு ஒரு நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனமாகும். எது? பன்னாட்டு நிறுவனம். ஒரு நாடு அதுக்கும் மேலே கண்ட்ரோலர் ஆஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், 9th இருக்குது பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸு. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கும் கூட. நெக்ஸ்ட் ஒன், பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்றும் அழைக்கலாம். அடுத்து 1947 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன.
காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. அதே மாதிரி இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த G7 நாடுகளை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. WTOவோட 5 வகையான மானியங்கள் என்னென்ன, பண மானியங்கள், விதிவிலக்குகள், கடன் உத்தரவாதங்கள், அரசு கொள்முதல், பங்கு கொள்முதல் அப்படின்னு அதோட டைப்ஸ் போகும். டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுமே வந்து கவர் பண்ணுங்கள். அண்டு நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து சயின்ஸ் இன்னும் முடிக்கலைன்னு ஒரு சில பேர் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த டைமுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும். எந்த ஸ்டாண்டர்டில் எந்த சப்ஜெக்டு எந்த பாயிண்ட்ஸை நீங்கள் அதிகமாக கவர் பண்ணுறீங்க ஆர் அதை ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட மோட்டோவாக இருக்கணும். இப்போ உட்காந்து எல்லாமே வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஆல்ரெடி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் டாபிக்ஸ் வந்து தனியாகவே வந்து சொல்லியிருப்போம். அந்த டாபிக்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் தெரியல, கிராமரில் ஒரு சில ரூல்ஸ் எங்களுக்கு புரியலன்னு தான் நிறைய சொல்கிறீங்களே தவிர முடிக்கலைன்னு யாரும் வந்து சொல்லலை. தெரியல அதில் இன்னும் எவ்வளோ பேர் பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கூடவே வந்து பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சயின்ஸ் 4ஆக பிரியறது, சோஷியல் சயின்ஸ் 4ஆக பிரியிற பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எதை எப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணால் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அந்தந்த பாயிண்ட்ஸை வந்து கவர் பண்ணுங்கள். நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொடுக்கும்போதே இப்போது லாஸ்ட் ஹவர்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதர் தென் இங்கிலீஷு, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான் நம்ம இப்போ ரிப்பீட்டடாக கொடுத்துட்டு வரோம். அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி. இதில் உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.